மொத்த சத்தும் இந்த மீன்ல தான் இருக்கு. புற்றுநோய் பாதிப்பை தடுக்கும் மீன். மருத்துவர்கள் ஆய்வில் தகவல். அசைவ உணவுகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒன்று என்றால் அது கடல்வாழ் உயிரினங்கள் தான். இதில் கடலில் உள்ள மனிதர்கள் சாப்பிட ஏற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மீன்களில் அபரிமிதமான சத்துக்கள் ஏராளம் உள்ளது. அதில் மிகவும் முக்கியமானதும் புற்றுநோய், இதய நோய், ஆஸ்துமா போன்ற நோய்களின் பாதிப்பை குறைத்து உடலுக்கு வலு சேர்க்கும் மீன்களில் ஒன்றுதான் திருக்கை மீன் இனங்கள். இந்த திருக்கை மீனை வாரத்தில் ஒருமுறை சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் உடலுக்கு கிடைப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கடல் மீன் வகைகள் ஏராளம் உள்ளது. ஆனால் மற்ற மீன்களை காட்டிலும் தோற்றத்தில் வித்தியாசமாக வட்ட வடிவத்தில் தட்டு போன்ற உடலமைப்பை கொண்டு நீண்ட வால் உடைய மீன் இனமாக திருக்கை மீனில் அதீத மருத்துவ குணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் தமிழகத்தில் யானை திருக்கை, புள்ளி திருக்கை, மட்டி திருக்கை, சட்டி தலையன், பெருந்திருக்கை, வவ்வால் திருக்கை என 6 வகை திருக்கை மீன்கள் உள்ளன. இதில் மற்ற மீன்களில் இருப்பது போல் முள் இருக்காது, எலும்பு போன்று காணப்படும். செதில்கள் கிடையாது. மண்ணில் புதைந்து வாழக்கூடியவை. 2 கிலோ முதல் 2 டன் கிலோ வரையிலும் இந்த மீன்கள் இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் வால் உடலை விட பெரியதாகவும் அதில் நுண்ணிய முட்கள் இருக்கும். அதனை வைத்து எதிரிகளை வேட்டையாடும் என்றும் கூறப்படுகிறது. திருக்கையின் மருத்துவ குணங்களை மருத்துவர்கள் சொல்வதை கேட்டால் வாய் பிளக்கத்தான் செய்கிறது. அவ்வளவு சத்துக்கள் இந்த திருக்கை மீன்களில் ஒளிந்துள்ளது. இந்த மீனில் ஒமேகா 3 மற்றும் வைட்டமின் B1, B2, B6, B12 மற்றும் வைட்டமின் C, D போன்ற சத்துக்கள் உள்ளதால் புற்றுநோய், ஆஸ்துமா, நீரிழிவு, இதய நோய் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. ஹீமோகுளோபின் பிரச்சனையால் ஏற்படும் தலைமுடி உதிர்வை குறைக்கும் கால்சியம் சத்து உள்ளதால் எலும்பிற்கு வலு சேர்க்கிறது. கர்ப்பிணிகளின் மனச்சோர்வை குறைத்து முதுகுவலி ஏற்படாமல் இருக்கவும், தாய்ப்பால் அதிகம் சுரக்கவும் இந்த மீனை சாப்பிடலாம் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்கின்றனர். மேலும் மூளையின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்துகிறது என்றும், புரத சத்துக்கள் அதிகமாகவும் கொழுப்பு குறைவாக இருப்பதால் மாரடைப்பு, பக்கவாதம், அஜீரணம், அழற்சி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்கு பேருதவியாக உள்ளது என்றும் கூறுகின்றனர். கண் பார்வை பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க இந்த மீன் உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்ப்பதிலும், மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலிகளையும் இந்த திருக்கை மீன் சரி செய்கிறது. சிறிய வகை திருக்கைகள் உள்ளூர் முதல் வெளிமாவட்டங்கள் வரை விற்பனை செய்யப்படுகிறது. டன் கணக்கில் வரும் பெரிய திருக்கை மீன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருக்கை மீனை பொரித்து குழம்பு வைத்து புட்டு செய்து சாப்பிடுவார்கள். கருவாடுகளாகவும் மாற்றி மேற்கொண்ட உணவுகளை சாப்பிடுவார்கள். இதன் சதைகள் சற்று கடினமாக இருப்பதால் உணவுகள் சமைக்க சற்று நேரமாகும் என மீனவர்கள் தெரிவித்தனர். இருந்தபோதிலும் அனைத்து வகையான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதில் இந்த திருக்கை மீன் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றே சொல்லலாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.